திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் நம்ம பகுதி 5 பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். இதில் அடுத்த பகுதியை பார்க்க போகிறது பிரம்மத்தினின்று தோன்றியதாய் கூறும் வழக்கு சடமாகிய மாயையிலிருந்து சடமாகிய உலகம் தோன்றும் என்பதுதானே சித்தாந்தம். ஆனால் அதற்கு மாறாக எல்லா பிரம்மத்திலிருந்தே தோன்றுகின்றன என உபநிடத்திலும் சில சிவ ஆகமங்களிலும் கூறப்பட்டுள்ளதே, அதனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது கேள்வி. அதற்கான பதிலை நம்ம பார்க்க போகிறது. மாறுபாடு உடையவை போல தோன்றினாலும் எடுத்துக்காட்டிய இரு கருத்துகளும் உண்மையில் தம்முள் மாறானவையே அல்ல. உலக வழக்கு ஒன்றை எடுத்துக்காட்டி இதை விளங்க வைப்போம். தாவரங்களுக்கு முதற் காரணம் விதை. ஆயினும் அவ்விதை தனியே இருப்பின் அதனின்று தாவரம் தோன்றப்படாது. அது நிலத்தில் பதிந்து நிற்பின் நிலம் குளிர்ச்சியடைந்த பொழுது அவ்விதையினின்று தாவரம் தோன்றும். அந்த விதை போன்றும் மாயை நிலம் போன்ற இறைவன் மாயை தனியே நின்று தன் காரியங்களை தோற்றுவிக்கப்படாது. விதை நிலத்தை ஆதாரமாக கொண்டிருப்பது போல மாயை இறைவனை ஆதாரமாக கொண்டு பதிந்து கிடப்பதால் நிலம் குளிர்ந்த பொழுது தாவரம் தோன்றுவது போல இறைவன் நினைத்த பொழுது மாயனின்று உலகம் தோன்றும். மாயனின்று தோன்றிய உலகம் பிரம்மத்தினின்று தோன்றியதாக உபநிடதம் சித்தாந்தம் போன்ற நூலிலும் கூறப்படுகிறது. உலக வழக்கு ஒன்றை ஒட்டியே அவை அங்கங்கும் கூறுகின்றன. இடத்து நிகழ் பொருளின் செயலை இடத்தின் மேல் ஏற்றி கூறுதல் என்பதே அவ்வழக்காகும். வயல் விளைந்த என்கிறார்கள். வயல்தானே பயிராக மாறவில்லை. வயலில் கிடந்த விதைதானே பயிராக மாறுகிறது. விதைதான் விளங்குகிறது. அந்த விதையினது செயல்தான் அதற்கிடமாகிய வயலின் மேல் ஏற்றி வயலை விளைந்தது என்று கூறுகிறார்கள். கிழங்கினின்று தோன்றியவது தாமரை. அந்த கிழங்கிற்கு இடமாக இருப்பது சேறு. அவ்விடத்து நிகழ் பொருளாகிய கிழங்கினின்று தாமரை தோன்றா. இடமாகிய சேற்றினின்று அது தோன்றியதாக கொண்டு அதனை பங்கஜம் என்று பெயரிட்டுள்ளது. பங்கம் என்றால் சேறு, ஜம் என்றால் தோன்றுவது. பங்கஜம் சேற்றினின்று தோன்றுவது என்ற அர்த்தமாகும். சேற்றில் பிறந்த செந்தாமரை என தமிழிலும் வழக்கம் உண்டு. இந்த எடுத்துக்காட்டுகளில் இடத்தின் நிகழ்பொருளில் செயல்களை இடத்தின் மேல் ஏற்றி கூறுதல் என்பது நன்கு விளங்கும். விதை போன்றது மாயை என்றும் அவ்விதைக்கு ஆதாரமாக நிலம் போன்றவன் இறைவன் என்றும் குறிப்பிட்டோம். எனவே இறைவன் மாயை முறையே இடமும் இடத்து நிகழ்பொருளும் ஆதலால் விளங்கும். மாயனின்று உலகம் தோன்றியது என்பது இடத்து நிகழ்பொருளின் செயலாகும். அச்செயலை இறைவன் அல்லது பிரம்மம் ஆகிய இடத்தின் மேல் ஏற்றி பிரம்மத்தினின்று உலகம் தோன்றியதாக உயர்ந்த நூல்கள் கூறப்படுகின்றன. அடுத்த கேள்வி கடவுள் ஒருவரா அல்லது பலரா? வேதத்திலும் புராணத்திலும் பல கடவுள்கள் பேசப்படுகின்றன. நம் நாட்டிலும் பல கடவுள்களும் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அவற்றுக்கெல்லாம் காணும் பொழுது கடவுள் ஒருவரா பலரா என்று ஐயம் எழுகிறது. அதனை தெரிவிக்க வேண்டும். இது கேள்வி. அதற்கான பதில் புராணங்களையும் மெய்ப்பொருள் நூல்களில் கொள்வோர் பௌராணிகர் எனப்படுவர். அவர் பல கடவுளரை உலகிற்கு தலைவராக கொள்வார். அவர் பின்வருமாறு கூறப்படுகிறது. உலகில் சிறு காரியங்களையும் பலர் கூடி செய்வதாக பார்க்கிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வுலகம் பெரிய உலகத்தை நடத்தல் ஒருவரால் எங்கெனும் இயலும். கடவுள் பலர் வேண்டும் அன்றோ என்பர். தத்துவ ஆராய்ச்சி இல்லாத அவர்கள் கூறும் கடவுளது முதன்மையை பேராற்றலையும் உணராமல் இழந்துதல் ஆகும். கடவுள் எல்லா அறிவும் உடையவர், எல்லா தொழில் செய்ய வல்லவர் என்கிறோம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற கடவுள் ஒருவர் இருந்து இந்த உலகை ஆள முடியாதா? மற்றும் சிலரோ பலரோ எதுக்கு வேண்டப்படுகிறார்கள்? கடவுள் ஒருவரே, பலர் இல்லை என்பதுதான் சித்தாந்தம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று திருவாசகம் கூறும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் திருமூலர் வாக்கும் இதனை தெளிவிக்கும். அடுத்த ஒரு கேள்வி. ஒருவரே கடவுள் எனினும் நூல்கள் பேசப்பெற்றின பிற கடவுள்கள் யாவர்? இது கேள்வி. அதற்கான பதில் பிற கடவுளர் எல்லாம் பசுக்களாகிய உயிர் இனத்தவரே.
உயிர்களுக்கு கடவுளால் பல வகையில் பிறவிகள் கொடுக்கப்படுகின்றன. அப்பிறவிகளுக்கு சிறந்த பிறவியாக கருதப்படுவது தேவர் அல்லது தெய்வம் என்பது. மிகுந்த புண்ணியம் செய்துள்ள உயிர்கள் கடவுளின் அருளால் தேவர் அல்லது தெய்வம் என்னும் பிறப்பு நிலையை அடைந்து அவ்வதவியை பெற்று ஒவ்வொரு தொழிலை மற்றும் செய்வதற்கு உரியவாக நின்று அவ்வொழிலை செய்வர். உரிய காலம் முடிந்த பிறகு அப்பதவி நின்று நீங்குவர். நூல்களில் பேசப்படுகின்ற பிற கடவுள்கள் எல்லாம் இவர்களே. எனவே கடவுள் வேறும் தெய்வம் வேறு எனவும் கடவுள் ஒருவரே தெய்வங்கள் பல எனவும் உணர்தல் வேண்டும். தெய்வங்களின் நிலை. அதாவது அடுத்த கேள்வி, கடவுளின் சிறப்புத்தன்மை என்ன, தெய்வங்களுக்கு உரிய சிறப்புத்தன்மை என்ன? இது கேள்வி. அதற்கான பதில் பிற பொருள்களிடத்தில் செல்லாமல் அந்தந்த பொருளிடத்தில் மட்டும் உள்ள இயல்பை சிறப்பியல்பு எனப்படும். சிறப்பியல்பை விசோடனம் என்பர். கடவுள் தெய்வம் என்று இரண்டிலும் கடவுட்பொருளிடத்தில் மட்டும் உள்ள சிறப்பியல்பு என காரணம் பற்றியும் ஒரு காலத்திலும் பிறவாமை ஆகும். தெய்வங்கள் எனப்படும் உயிர்களிடத்தில் பொருந்தியுள்ள சிறப்பியல்பு எக்காரணத்தினாலேயும் உலகத்தியல் உடம்பை பெற்று பிறத்தலாகும். அதாவது பிறந்துவரின் இறந்தே ஆக வேண்டும். ஆதலால் இப்பொழுது வாழுகின்ற தெய்வங்கள் இனியொரு காலத்தில் இறந்துவிடும். வாழுகின்ற காலத்தில் அவையும் துன்பம் இன்பம் நுகரும். ஆதலால் வினைகளை தேடிக்கொள்ளும். தெய்வங்கள் இறந்தமைக்கும் பிறந்தமைக்கும் புராணங்களில் சொல்லப்படுகின்றன. இவ்வாறு உடம்போடு கூடி பிறத்தல் என்பது கடவுளின் பொருளிடத்தில் செல்லாமல் உயிர்களாகிய தெய்வத்திடத்தில் மட்டும் அமைந்துள்ள சிறப்பியல்பு ஆகும். மும்மூர்த்திகள். சைவ சமயத்தில் மும்மூர்த்திகள் என்பவர் நிலை என்ன? இது கேள்வி. அதற்கான பதில் மும்மூர்த்திகள் எனப்படுவோர் பிரம்மா, மால், உருத்திரன் என்ற மூவர் மும்மூர்த்திகள் எனப்படுவர். இவர்கள் படைத்தல் முதலிய முத்தொழில்கள் ஒவ்வொன்றை நடத்துபவர். அது பற்றி இவர்கள் படைத்தற் கடவுள், காத்தற் கடவுள், அழித்தற் கடவுள் என கூறப்படுவர். முக்குணங்களாகிய சத்துவம், ராசஸ்தம், தமஸ்தம் என்பதும் ஒவ்வொன்றோடும் மும்மூர்த்திகள் ஒவ்வொன்றை தொடர்புபடுத்தி கூறுதல் உண்டு. படைத்தற்கு ரசத்தையும் என்ற குணம் வேண்டப்படும். படைத்தற் கடவுளாகிய பிரம்மன் ராசச குணம் உடையவராக நின்று தன் தொழிலை செய்வான். சத்துவ குணம் காத்தல் தொழிலை செய்வதற்கு வேண்டப்படுவது காத்தற் கடவுளாகிய மால் சத்துவ குணம் உடையவராக நின்று தன் தொழிலை செய்வான். பொருள்களிடத்து அழிவை உண்டு பண்ணும் தாமச குணமாகும். அழித்தற் கடவுளாகிய உருத்திரன் தாமச குணத்தை உடையவனாக நின்று அழித்தலை செய்வான். இவர்களுக்கு ஒவ்வொன்றும் முதற் கடவுளாகிய மதங்கள் உள்ளன. பிரம்மனை முதற் கடவுளாக கூறும் மதம் ஒரு காலத்தில் இருந்தது. இக்காலத்தில் வலுக்குழைந்து போயிற்று. மால் அல்லது மாயோனை முதற் கடவுளாக கூறும் மதம் வைணவம் ஆகும். உருத்திரனை முதற்கடவுளாக கொண்ட மதம் பாசுபதம் எனப்படும். இக்கடவுளாகிய அதிகார மூர்த்திகள் என்றும் சைவ சமயம் குறிப்பிடும். இவர்கள் அரசனது ஏவல் வழி நின்று தொழில் செய்யும் அமைச்சர், படைத்தலைவர் முதலியோர் போல முதல் கடவுளாகிய சிவபெருமானின் ஆணையை வழி நின்று தொழிலை தம் எல்லையளவில் செய்து வருபவர் ஆவர். இதுதான் இந்த மும்மூர்த்திகளோட நிலையை பற்றி விளக்குறோம். மீண்டும் அடுத்த தலைப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.